பாவி. சரி சரி, நீ இப்ப கிளம்பு. சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் மறுபடியும் மீட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். Excuse me. Yes. AB positive blood donate பண்ண வந்திருக்கேன். அப்படியே அங்க உட்காருங்க. Thank you. மேடம், ரத்த தானம் பண்றதுக்கு உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணணும். வாங்க. லக்ஷ்மணன், டாக்டர் ரிப்போர்ட் பண்ணு. Please relax. உனக்கு பிளட் டொனேட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. மனிதாபிமானம் இன்னும் உலகத்துல இருக்கு. ஆனா என்கிட்ட தான் மனிதாபிமானம் இல்லாம போச்சு. ஏன்பா அப்படி சொல்ற? பின்ன என்ன சார், எனக்கு இருக்கிற வியாதியை எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாரும் எனக்கு ரத்தம் கொடுக்க வந்துட்டாங்க. ஆனா என் ரத்தம் என் பொண்ணுகிட்ட உண்மையை சொல்ல முடியலையே. அவளுக்கு சொல்லாத காரணம் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே. இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? உன் உடம்பு குணமாகட்டும், எல்லாத்தையும் டீட்டெயிலா அவளுக்கு சொல்லிடலாம். இஸ் தி ரிப்போர்ட் ஓகே டாக்டர்? Yeah, everything is fine. Don't worry. After blood transfusion, you'll be all right. Okay. Thank you, doctor. Thank you. Thank you. போயிட்டு வரேன். அங்கிள், நீங்க எங்க? நான் ஒரு ஃபாரின் டாக்டர் வரான்னு சொல்லியிருந்தார்ல, இவர் தான் அவரு. இவரோட ப்ரோக்ராம் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணோம். கோயில் குளம் அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னார்ல. ஆமா, நீ எங்க? ரொம்ப நாளா பிளட் டொனேட் பண்ணணும்னு ஆசை, ஆனா சான்ஸ் கிடைக்கல. நேத்து நானும் சாந்திகாவும் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் வேணும்னு மொபைல்ல மெசேஜ் வந்துச்சு. சாந்திகா பி குரூப், அவங்களால கொடுக்க முடியாது. நான் ஏபி பாசிட்டிவ் தானே, அதான் வந்தேன். This girl has come to donate blood. Is it? Very good. God bless you. Thank you டாக்டர். உமாங்கிறது யாருங்க? நான் தான். வந்து பிளட் கொடுங்க. சரி, நான் வரேன் அங்கிள். என் பிளட் குரூப் எப்ப தேவைப்பட்டாலும் சொல்லி அனுப்புங்க. 6 மாசம் கழிச்சு தான் மேடம் மறுபடியும் பிளட் டொனேட் பண்ண முடியும். சரி, நான் வரேன். இருங்க, ஜூஸ் சாப்பிட்டு போலாம். அந்த இன்ஸ்பெக்டர் கணி என்ன ஆட்டாட்டினா, கேள்வி மேல கேள்வி கேட்கவும் ஆள் மேல ஆள் விடவும். இப்ப வைக்கிற பாரு அவனுக்கு ஒரு டைம் பாம். ஹலோ, வணக்கங்க சார், நான் ராமூர்த்தி பேசுறேனுங்க. வண்டிங்கள ஓட்டிட்டு இருந்தீங்க? ஆமா. அதான் எடுக்கிறதுக்கு இவ்வளவு லேட்டுங்களா? வண்டி ஓரத்தில் நிறுத்திட்டு பேசுவீங்க. நீங்க எல்லாம் ரூல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல கோல்மால் தானுங்க நடக்குது. என்ன சொல்ற ராமமூர்த்தி? பின் என்னங்க சார், இந்த ராமகிருஷ்ணன் போய் சேர்ந்தாலும் சேர்ந்தான் எனக்கு தானே தலைவலி மேல தலைவலிங்கண்ணா. என்னாச்சு? நீங்களும் சின்சியரா
கடமை உணர்வோட தொழில் பக்தியோட வந்து ராமகிருஷ்ணனை பத்தி விசாரிச்சீங்க. நானே எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவனை பத்தி சொன்னேன். ஆமா, அதுக்கு என்னப்ப? உங்க மேலேயும் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு நம்பிக்கை இல்லை போல் இருக்க. என்ன? ஆமாங்க சார், நீங்க வந்து என்கிட்ட ராமகிருஷ்ணனை பத்தி விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பூர் ராமசாமி ரமேஷ்னு 2 கிரைம் போலீஸ் ராமகிருஷ்ண சொந்தம்னு எங்கிட்டயே வந்து போய் சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவனுக்கு ஏதுங்க சொந்தக்கார பந்தக்காரன்னு ஏதோ தாய் மாமன் சொல்லிட்டு எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்கண்ணா. என்னால நிம்மதியாக தொழில் பண்ண முடிய மாட்டேதுங்கண்ணா. சாரே, இதுக்காக நீங்க ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இதுல மாட்டிட்டு முடிக்கிறது என்னமோ எங்களை மாதிரி அப்பாவி பொதுமக்கள் தான். அதுக்காக தானுங்க சார் போன் பண்ண. அது என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க சார். நாம போட்ட திட்டம் கந்துவட்டிக்காரனுக்கு எப்படி தெரிஞ்சது? ச்சே, எல்லாமே வீணா போச்சே. என்ன சொல்றீங்க மிஸ்டர் கனி? ஆமா சார், நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நமக்கு எதிரா நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியங்களை வெளியே சொல்றாங்க. அந்த கருப்பாடி யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க சார். நீங்க போட்ட ப்ரோக்ராம் படி நம்ம கிரைம் பிரான்ச் பிசிய அந்த ராமகிருஷ்ணன் சொந்தக்காரன் சொல்லி இந்த கந்து வட்டிக்காரன் கிட்ட அமிச்சிங்க. ஆமா சார், ஆனா அதே கந்து வட்டிக்காரன் எனக்கு போன் பண்ணி நாம அனுப்பிச்ச பிசிகளோட பேரை எங்கிட்டே சொல்றான் சார். நான் தான் செய்ய சொன்னீங்களை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம சொல்லி காட்டுறான் சார். இப்படி எல்லாம் இருந்தா நாம எப்படி எந்த குற்றவாளியை சார் பிடிக்க முடியும்? எஸ், யூ ஆர் கரெக்ட். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார், இனிமே தான் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஓ, ஓகே, நீங்க புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். காலிங் பெல் எடுக்கிறாங்க, யாரும் போய் பாரு. சரிங்கம்மா. கார்த்திக் சார் இருக்காங்களா? யார் இது? உள்ளவர் சொல்லுமா. உள்ள போங்க. வாப்பா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. கார்த்திக் வீட்ல இல்லைங்களா? கார்த்திக் குளிச்சிட்டு இருக்கான். ஓ, அப்படிங்களா? இது என்ன கையில பார்சல்? இது அவருக்காக தான் கொண்டு வந்தேன். அம்மா, இது அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? என்ன பார்சல்? புடவைமா? புடவையா? ஆமாம்மா, யாரோ விஐபிக்கு பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனாரு. புடவை ரெடி ஆயிடுச்சு, அதான் நேர்ல வந்து கொடுத்துட்டு போலாமே வந்தேன். இது யாருக்கு? அது எனக்கு தெரியலம்மா. அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இது கொஞ்சம் கார்த்திக் கிட்ட கொடுத்துறீங்களா? என்னப்பா வந்த உடனே கிளம்பணுங்கிற? கொஞ்சம் காஃபியா சாப்பிட்டுட்டு போ. என்னம்மா இது, நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் சாப்பிட்டு போறேன். சரிப்பா. ரம்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. நான் கிளம்புறேம்மா. சரி. யாருக்கு இந்த புடவை? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. சரி, வரட்டும், கேட்டு பார்க்கலாம். கார்த்திக், என்னம்மா? கொஞ்சம் இங்க வா.
ராஜ் கௌதம் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்திருந்தான். அப்படியா? என்ன கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாம போயிட்டான்? ஆமாப்பா, உங்ககிட்ட இந்த பார்சலை கொடுக்கணும்னு சொன்னான். ஆபீஸ்க்கு வந்து செக்க நேர்ல வாங்கிக்கிறானா. சரி, கிளம்பிட்டானா? ஆமாப்பா, கிளம்பிட்டான். ஆமா, இது யாருக்கு? அது அது வந்து என்னடா ராகம் பாடுற? இது புடவைன்னு எனக்கும் தெரியும். யாரோ விஐபிக்கு கொடுக்கணும்னு சொன்னியாமே. நான் ஒண்ணும் பார்க்கலப்பா. நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்பதானே உங்களுக்கு உடம்பு குணமாச்சு, அதுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? தம்பி, வர 10ஆம் தேதி இந்த குழந்தைகள் இருந்து 25வது வருஷம் நினைவு நாள் வருதுப்பா. அப்படிங்களா? ஆமா. அன்னைக்கு ஸ்கூல் பசங்க எல்லாம் வருவாங்க, கேண்டில் ஏத்தி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கு தான்ப்பா சுத்தம் பண்றேன். நாளைக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், மரத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். நாளைக்கு கடைக்கு போய் கேண்டில் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த கடைக்காரரு கேண்டில் பணம் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாரு. வர்ற பசங்களுக்கு எல்லாம் அந்த பணத்துல தான் நீர்மோர் கொடுப்போம். அப்படிங்களா ஐயா? ஐயா, என்னப்பா? நான் ஒண்ணு கேட்டுங்களாங்க? கேளுப்பா. இந்த வருஷம் நீர்மோரும் கேண்டிலும் நான் வாங்கி தரேன். நினைவு சின்னம் முழுக்க நான் அலங்காரம் பண்றேன் ஐயா. என்னையா என்னையா பேசவே மாட்டேன்றீங்க? ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தமா தான் இதை செய்யறேங்கிறேன். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் பரிகாரம் கிடையாது. நீ செலவு செய்யறேன்னு சொல்ற பாரு பணம், அது பாவ பணம். அதுல கேண்டில் கூட எரியாது. நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்ததே உன் மேல பரிதாபப்பட்டுதான். அதோட நீ நிறுத்திக்க. உன் பாவ மூட்டையெல்லாம் நீயே வச்சுக்க. உன் பணம் எல்லாம் வேணாம். உன் உடல் உழைப்பு மட்டும் போதும்பா. நீங்க சமைக்கிறத பாக்குறதுக்கே அழகா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற இல்லையா, அதான். கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, காய்கறி எல்லாம் கரெக்டா நறுக்கி வச்சுக்கணும், அரிசி களைஞ்சி வச்சுக்கணும், பருப்பு எண்ணெய் இதெல்லாம் பக்கத்துலயே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஓடக்கூடாது. அப்பதான் கேஸும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். இப்படி பேசிக்கிட்டே சமைச்சா நேரம் தான் ஆகும். எனக்கு பசிக்குது. சரிங்க பாட்டி, நீ படிச்சியா? எத்தனை தடவை படி 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 படின்னு சொல்வீங்க, நான் படிச்சே முடிச்சாச்சு. உமா ஆண்டி, டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆபீஸ் போனோம்ல? ஆமா பாட்டி. சரிக்கா, நான் கிளம்புறேன். மிச்ச சமையல ஈவினிங் வந்து கத்துக்கிறேன். ஏய், சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்லக்கா, முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, பாய். பாய். நீ போய் ஹால்ல உட்காந்து படி, உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன்.
ஒத்துக்க மாட்டியா? அம்மா, அப்பா வந்திருக்காரு. என்னது பாது? டேய் குட்டி, இது உன்னால இப்ப கட்டிக்க முடியாது. உங்க அம்மாவால தான் கட்டிக்க முடியும். அப்பா அம்மாவுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்தா. டேய் குட்டி, அம்மா கிட்ட இந்த புடவையை கொடுத்து நாளைக்கு கோயிலுக்கு வரும்போது கட்டிட்டு வர சொல்ல என்ன? காதுல விழுதுல, வாங்கிக்கோங்க. நாளைக்கு என்ன விசேஷமா? நம்ம கல்யாண நாள். Ah!